பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கொடுத்தலை குறித்து நாம் தியானிக்கிறோம். நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு நியமித்திருக்கின்ற விதத்தை மிக கருத்தாய் கவனிக்கவும். அது மற்றவர்களிடம் கேட்பது அல்ல, ஆனால் பிறருக்கு கொடுப்பது. நாம் கொடுத்த நமது தகுதிக்கேற்ப ஜனங்கள் நமக்கு கொடுக்கிறார்களா என்பதை தேவனும் ஓரளவிற்கு பார்ப்பார். தங்களிடம் இருப்பவைகளிலிருந்து தாராளமாய் கொடுக்கின்ற விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இங்கே காணப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய இப்படியாய் சொல்லுகிறது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் முடிய பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக விதைத்தல், கர்த்தருக்காக கொடுத்தல் என்பது நம்முடைய இருதயத்தில் ஊறின ஒரு நிலையாக காணப்பட வேண்டும். நான் ஒரு சாட்சியை சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த நாளிலே என்னுடைய தேவைகள், எங்களுடைய குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளியின் காரணங்களாக, கல்வி கட்டணங்களாக செலுத்த வேண்டிய தொகை அது ஏராளமாக இருந்தது. 2 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள், புக்ஸ், நோட்ஸ் மற்றும் ஸ்கூல் ஃபீஸ், இதை போன்ற தேவைகள் அதிகமாக இருந்தது. இந்த தேவைகளை நினைத்து சில நேரங்களிலே சிந்தைகளிலே ஏற்படுகிற சூழ்நிலைகளை பார்க்கிற பொழுது, எப்படி இந்த 2 பிள்ளைகளுக்கும் நாம் பணங்களை கட்ட முடியும், எப்படி என்று எனக்குள் ஒரு கேள்வி எழும்பிக் கொண்டே இருந்தது. ஆனால் இந்த சூழ்நிலையிலே சில ஊழியர்களை, சில ஊழியங்களை நம்மிடத்தில் இருக்கிறவைகளிலிருந்து நாம் செலுத்தின, விதைத்த, கொடுத்த காரியங்களின் நிமித்தம் கர்த்தர் அபரிவிதமாக என்னுடைய 2 பிள்ளைகளுடைய கல்வி கட்டணங்களையும் பிள்ளைகளுக்குரிய சகல காரியங்களையும் தேவன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். அது இப்பொழுது நடந்த ஒரு சம்பவம். அதனால் இதை நான் இந்த வசனத்தோடு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். அதாவது கொடுத்தல் என்பது ஒரு குணம். அந்த குணம் எல்லோருக்கும் கடந்து வர வேண்டும். தேவ பிள்ளைகள் ஆகிய ஒவ்வொருவருக்கும். சிலர் மனதில் நினைப்பார்கள், ஆனால் அவர்களால் கொடுக்க முடியாது. சிலர் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அதை செலுத்த தாமதித்து கொண்டு இருப்பார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், நாம் குறித்த நேரத்திலே கர்த்தருடைய காரியத்திலே, கர்த்தருடைய காரியத்திற்கு நாம் விதைக்கிறதான நம்முடைய பணங்களோ, நேரங்களோ, ஜெபங்களோ, ஊழியங்களோ, பொருளாதாரமோ எதுவாக இருந்தாலும் அதை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் பார்த்துவிட்டு நீங்கள் செய்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு ஒரு டிக் அடிச்சுட்டு போகிறவர் அல்ல. நீங்கள் செய்த கிரியைகளுக்கு தகுந்த பலனை அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிட வல்லமையுடையவராய் இருக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்படின்றால் நாம் சிறுக விதைத்தால், இந்த கொரிந்தியரில் வாசித்தோம் அல்லவா, சிறுக விதைத்தால் சிறுக அறுப்போம், பெருக விதைத்தால் பெருக அறுப்போம். நம்முடைய விதை நாம் எவ்வளவாய் நம்முடைய நிலத்திலே விதைக்கிறோமோ அவ்வளவாய் அறுவடையை நாம் காண முடியும். அதுபோல நாம் கொடுத்தலிலே கர்த்தருக்காக கொடுக்கிறோம் என்கிற ஒரு நிலையோடு நாம் ஒரு காரியத்தை செய்கிற பொழுது
அதனுடைய பிரதிபலன்களை நாம் 1000த்திற்கும் அதிகமான மடங்குகளாக நாம் மறுபடியும் திரும்பவும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் கொடுங்கள், கர்த்தருக்காக உங்கள் நேரங்களை கொடுங்கள், கர்த்தருக்காக உங்கள் பொருளாதாரத்தை கொடுங்கள், கர்த்தருக்காக உங்களுடைய உடல் உழைப்பை கொடுங்கள், கர்த்தருக்காக நீங்கள் சபையிலே உங்களுடைய நேரங்களை செலவிடுங்கள், கர்த்தருக்காக உங்களுடைய வேத பகுதிகளில் தியானிப்பதிலே அதிக நேரங்களை செலவிடுங்கள். இது எல்லாம் விதைக்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கொடுங்கள், நீங்கள் 1000 மடங்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.